என் இனிய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளுக்குரிய தவக்கால சிந்தனை துளி, நோயாளிகளை சந்திப்பது. அன்னை தெரேசா இவராக குறிப்பிடுகின்றார், நான் கருவுற்றிருந்தால் ஒரு குழந்தைக்குத்தான் தாயாய் இருப்பேன், ஆனால் நான் கருணையுற்றதனால் பல குழந்தைகளுக்கு நான் தாயாக இருக்கிறேன் என்று சொன்னார். அத்தகைய கருணை உள்ளம்தான் நமக்கு தேவை என்பதனை தெளிவான ஒரு விளக்கத்தை நமக்கு அன்னை தெரேசா குறிப்பிட்டிருக்கிறார். எதன் வழியாக பார்க்கலாம்? நோயாளிகளை சந்திப்பதன் வழியாக, நோயாளிகளோடு உறவாடுவதன் வழியாக, நோயாளிகளோடு உறவாடுவதன் வழியாக நாம் இத்தகைய கருணையை பெற முடியும். ஒரு சிறிய உதாரணம், வின்சென்ட் என்ற ஒரு சிறுவன் நன்கு படிக்கின்றான், நல்ல சிந்தனையோடு இருக்கின்றான், ஞானமும் அறிவும் அதிகம் பெற்றிருக்கின்றான். அப்படி பெற்றிருந்த அந்த வின்சென்ட் என்ற அந்த சிறுவன் நல்ல ஒரு உயர் நிலைக்கு வருகின்றான். அப்பொழுது அவன் ஒரு செய்தியை கேள்விப்படுகின்றான். என்ன செய்தி என்றால், தமக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் ஒருவர் மிகுந்த வேதனையோடு கஷ்டப்பட்டு வருகின்றார், அவர் மருத்துவமனையில் இருக்கிறார் என்று கேள்விப்படுகின்றார். மருத்துவமனைக்கு செல்கிறான் ஒரு பூக்கொத்தோடு. அந்த பூக்கொத்தை எடுத்துக்கொண்டு எந்த அறையில் அவருடைய ஆசிரியர், அவனுக்கு பயிற்சி கொடுத்த ஆசிரியர், பயிற்சி கொடுத்த ஆசிரியர், கற்றுக் கொடுத்த ஆசிரியர் இருந்த அறையை நோக்கி செல்கின்றான். அந்த அறையினுடைய கதவை தட்டுகிறான். தட்டி ஆசிரியரை சந்திக்கிறான். ஆசிரியரும் புன்முறுவலோடு அந்த மாணவனை எதிர்கொள்கின்றார். இவனும் எதிர்கொள்கின்றான். ஒரு நீண்ட மணி நேரம் அவர்கள் உரையாடுகிறார்கள். அந்த அறையில மிக்க மகிழ்ச்சி ஏற்படுகிறது. மிக்க மகிழ்ச்சி ஏற்பட்ட உடனே மருத்துவர்கள் வந்து போதும் என்று அவர்களை அனுப்பி வைத்து விடுகிறார்கள். அப்பொழுதுதான் அவன் உணர்ந்து கொண்டான் எவ்வளவு சந்தோஷத்தையும் மன நிறைவையும் தருகிறது என்று. ஏன் அவன் சற்று தயங்கினான் என்று கூறினேன் என்றால், அந்த ஆசிரியர் அவன் படித்துக் கொண்டிருந்த பொழுது மிகவும் கடினமாக இருந்தார், கண்டிப்பாக இருந்தார். ஆகவே அவனுக்கு சற்று நெருடலாக இருந்தது. தன்னை ஏற்றுக்கொள்வாரா, தன்னை அரவணைப்பாரா, தன்னோடு பேசுவாரா என்ற எண்ணம் இருந்தது. ஆனால் அந்த எண்ணத்தை எல்லாம் கடந்து அவன் சந்தித்தான். இருவருக்குள்ளும் ஒரு பரஸ்பர அன்பு உருவானது. மருத்துவர்கள் நாளடைவில் அந்த ஆசிரியருக்கு மீண்டும் சிகிச்சை அளித்து பார்க்கிறார்கள். மீண்டும் பரிசோதித்து பார்க்கிறார்கள். பரிசோதித்து பார்க்கின்ற பொழுது அவருடைய நோயின் வீரிய தன்மை குறைந்திருப்பதை காண்கின்றார்கள். என்ன காரணம்? மகிழ்ச்சி தான் காரணம். நோயாளிகளை சந்திப்பதன் வழியாக அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறோம். நோயாளிகளை சந்திப்பதன் வழியாக அவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கிறோம். நோயாளிகளை சந்திப்பதன் வழியாக ஒரு ஆற்றலை கொடுக்கிறோம். நோயாளிகளை சந்திப்பதன் வழியாக ஒரு மன நிறைவை நாம் பெறுகிறோம் என்பதனை ஒவ்வொருவரும் உணர்ந்திருக்க வேண்டும். இதன் வழியாக நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன தியானிக்க வேண்டும்? தியானிக்க வேண்டும் என்பதற்கு விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். விழித்திருந்து யாருக்காக ஜெபிக்க வேண்டும்? தனக்காக ஜெபித்தோம் என்றால் அது சுயநலம். பிறருக்காக, பிற நலனுக்காக, பொது நலனுக்காக ஜெபிக்கின்ற பொழுது நிறைந்த ஆசை நமக்கு கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு வாழ்வோம், வளர்வோம். இன்றைய நாள் இனிதாக அமையட்டும். வாழ்த்துக்கள்.